வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபேட் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, ஷேட் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேட்னா என்ன அப்படின்னா, ஃபேக்ட்ரி அக்செப்டன்ஸ் டெஸ்ட்டை தான் வந்து நம்ம வந்து ஃபேட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? சாட்டை வந்து சைட் அக்செப்டன்ஸ் டெஸ்ட். சரிங்களா? அது வந்து சாட். இந்த ஃபேட் வந்து எந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டர் ஃபெசிலிட்டி. அதே மாதிரி யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறா, மேனுஃபேக்சர் பண்ணுறா. இப்போ ஒரு ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளான்ஜ் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஃப்ளான்ஜோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜு. ஸோ இது எங்கே பண்ணுறாங்க, ஸோ அந்த இடத்துல வந்து நடக்கிற இன்ஸ்பெக்ஷன் தான் வந்து இந்த ஃபேட் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? ஃபேக்ட்ரி அக்செப்டன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இன்ஸ்டலேஷன் சைட்டில் இப்போ வந்து சப்ளையரில் இருந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அது வந்து சைட்டுக்கு போகும். ஸோ சைட்டில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே நடக்கிற இன்ஸ்பெக்ஷன் தான் வந்து சைட் அக்செப்டன்ஸ் டெஸ்ட். சரிங்களா? இது வந்து கஸ்டமர் லொக்கேஷன் நடக்கும். ஃபேட் வந்து வெண்டர் லொக்கேஷனில் நடக்கும். ஓகேங்களா? இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து எப்போ வந்து நடக்குது, எப்போ வந்து கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேட்டு வந்து எப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்டோ ஒரு மெட்டீரியலோ கஸ்டமருக்கு ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணணும். சரிங்களா? சாட் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒன்ஸ் மெட்டீரியல் வந்து சப்ளையர்லேருந்து வந்துருச்சு இங்கே. சரிங்களா? சப்ளையர்லேருந்து சைட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போதைக்கும் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன்லாம் நடக்கும். சரிங்களா? இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஒரு த்ரூ அவுட் ஒரு நிறையா சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்தில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் காம்பவுண்டு எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் நடக்கிறது வந்து இது வந்து சாட் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? அது வந்து ஃபேட் வந்து ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் எண்டுக்கு ஷிப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் ஃபேட் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? இந்த ஃபேட் இன்ஸ்பெக்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் கேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகாதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பிஓ ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா. சரிங்களா? அதே மாதிரி ஜிஏடிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அப்புறம் டேட்டா ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறது தான் வந்து இதோட இந்த ஃபேட் இன்ஸ்பெக்ஷனோட பர்பஸ். சரிங்களா? இந்த சாட் இன்ஸ்பெக்ஷன் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்படின்னா வந்து இன்டகிரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு நம்ம வந்து செக் பண்ணுறதா வந்து சாட்டு. ஸோ சாட்டோட பர்பஸ் இதுதான். சரிங்களா? இன்டகிரேஷனுக்கு அப்புறம் அந்த சைட்டில் நம்ம வந்து செக் பண்ணுறது தான் வந்து இந்த சாட் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? இந்த ஃபேட் இன்ஸ்பெக்ஷன் யார் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து அதில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டரோட அவங்களோட குவாலிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கஸ்டமர் அரேஞ்ச் பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர், கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து இருப்பாங்க. சரிங்களா? வெண்டரை வந்து செக் பண்ண இவங்க வந்து விட்னஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த சாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவ், அதே மாதிரி சைட் இன்ஸ்பெக்ஷன் டீம் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு டிபிஐ அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டிபிஐ அதுக்கப்புறம் சைட் டீமு. சம்டைம் வந்து வெண்டரோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா சம்டைம் வந்து அவங்க வந்து அவங்களோட சப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபேட் இன்ஸ்பெக்ஷனோட கோல் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மெட்டீரியலை கஸ்டமர் எண்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாச்சும்
உங்களுக்கு வந்து டிஃபெக்ட் இருக்கு. அதில ஏதாச்சும் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்கு. அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபேக்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்றோம். அதான் அதோட முக்கிய கோலே. சரிங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து டைமும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது. ஏன்னா, அங்க போயிட்டு அது வந்து ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா, திரும்ப வர்றது டைம் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ டைமும் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. அதே மாரி காஸ்ட்டு. காஸ்ட்டும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. இந்த மாரி நம்ம ஃபேட் வந்து பண்றதுனால. ஏன்னா, ஒரு மெட்டீரியல வந்து செக் பண்ணாம நம்ம வந்து சைட்டுக்கு அனுப்பிச்சுட்டோம். ஸோ சைட்ல ஏதாச்சும் அங்க வந்து இன்ஸ்டாலேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. அதில டைமென்ஷன்ஸ் ஏதாவது இஷ்யூ இருக்கு. அங்கே வந்து ஃபங்ஷனல் ஆகல அப்டின்னா, திரும்ப அங்கருந்து நம்ம இதுக்கு வரணும். சப்ளையர் எண்டுக்கு வரணும். ஸோ அவங்க ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அங்கருந்து ஷிப்பிங் காஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது காஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ இத வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஃபேட் வந்து பண்றோம். சரியா? அதோட கோலே இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சாட் இன்ஸ்பெக்ஷன் அதோட கோல் என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் சிஸ்டத்தையும் நம்ம வந்து வேலிடேட் பண்ணி, புரொடக்ஷனுக்கு நம்ம வந்து குடுக்குறோம். புரொடக்ஷன் யூஸுக்கு நம்ம வந்து குடுக்குறது தான் வந்து இந்த சாட் இன்ஸ்பெக்ஷனோட கோல். எல்லா அந்த அந்த ஃபுல் சிஸ்டமே வந்து கரெக்ட்டா ஆப்பரேட் ஆகுது அப்டின்னு நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டு, அத வந்து அந்த புரொடக்ஷன் யூஸுக்கு நம்ம வந்து அந்த சிஸ்டத்த வந்து அந்த ஃபுல்லா குடுக்குறது தான் வந்து இந்த சாட் இன்ஸ்பெக்ஷனோட கோல். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கோப் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எப்படின்னா வந்து, இதோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்ப ஒரு ப்ரெஷர் கேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா, அது ஃபங்ஷனல் செக் பண்றது. அது ஸ்பெசிஃபிகேஷனோட அது வந்து ஒத்து போதான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? பிஓவோட, ஜிஏடி, ஐஎஸ்எஸ். ஓகேங்களா? இதுவே வந்து ஸ் சாட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இன்டகிரேஷன், எக்யூப்மென்ட் இன்டகிரேஷன் அப்புறம் அது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா? அதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அப்புறம் வந்து லோக்கல் ரெகுலேஷன்ஸ் அத வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதா? சரிங்களா? ஆ அதெல்லாம் வந்து சாட் இன்ஸ்பெக்ஷன்ல நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? டெஸ்ட் டாக்குமெண்டேஷன் என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும் அப்டின்னா, டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஃபேட்ல பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன டெஸ்ட்லாம் பண்றோம் அதுக்கெல்லாம் ரிப்போர்ட்டும் வந்து மேக் பண்ணணும். அதோட ரிசல்ட்ஸ் அதில வந்து இருக்கும். டெஸ்ட் டாக்குமெண்டேஷன்ல. சரிங்களா? அது வந்து ஷிப்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி, நம்ம வந்து ஷிப்மெண்டோட நம்ம வந்து அனுப்பணும். ஸோ இன்ஸ்பெக்ஷன் ஆக்டிவிட்டி முடிஞ்சுச்சு அப்டின்னா, நம்ம வந்து கிளையன்ட்டுக்கு வந்து அனுப்பணும். இந்த மெட்டீரியல் செக் பண்ணியாச்சு. எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல அப்டின்னு. சரிங்களா? அதுக்கப்புறம் சாட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ், டெஸ்டிங் ப்ரொசீஜர் எப்படி டெஸ்ட் பண்றது? அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் சரிங்களா? இப்ப டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட், ரிப்போர்ட்ஸ். அப்புறம் வந்து கஸ்டமரோட சைன் ஆஃப். இப்போ வந்து எப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து புரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கஸ்டமர் வந்து சைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த காஸ்ட். சரிங்களா? அந்த ஃபேட் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரர் அவங்களுடைய பொறுப்பு தான். சரிங்களா? ஆ இங்க நடக்கக்கூடியது, சைட்ல நடக்கக்கூடியது வந்து கஸ்டமர். அந்த காஸ்ட் எல்லாமே கஸ்டமர் தான் வந்து அவங்க வந்து அவங்க தான் வந்து அவங்களுடைய இது. ஓகேங்களா? கஸ்டமரோட இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரெக்டிஃபிகேஷன். இப்போ வந்து ஃபேட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டைமென்ஷன் வந்து இஷ்யூ ஆகுது. அத வந்து குறைக்கணும், ரீவொர்க் பண்ணணும் அப்டின்னா, இப்போ வந்து அது வந்து நம்ம வந்து எங்க எங்க பண்ணுவோம் அப்டின்னா, மேனுஃபேக்சரர் எண்ட்ல. ஓகேங்களா? அ அதுக்கப்புறம் ஏதாச்சும் இஷ்யூ வருதுன்னா, நம்ம வந்து ஷிப்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி அத ரீசால்வ் பண்ணி நம்ம வந்து அனுப்பணும். ஓகேங்களா? இப்போ வந்து சாட் இன்ஸ்பெக்ஷன் அப்போ ஒரு இஷ்யூ இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து மேனுஃபேக்சர்ட்ட கோஆர்டினேட் பண்ணி, அதுக்கப்புறம் இது எப்படி ரீசால்வ் பண்றது? அப்படின்னு அவங்கள்ட்ட ஐடியா கேட்டு, இன்கேஸ் நம்மளே அங்க சைட்ல பண்ண முடிஞ்சா பண்ணலாம். வெண்டர் கூட்டியாந்து. இல்ல வெண்டர் வெண்டர் சை அங்க தான் வந்து வெண்டர் சைட்ல தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னா, மெட்டீரியல் அனுப்பிச்சு அந்த ரெக்டிஃபிகேஷன் பண்ணி திரும்பி நம்ம சைட்டுக்கு வரோம். ஓகேங்களா? அக்செப்டன்ஸ் டெசிஷன். இப்போ வந்து எப்போ வந்து இது வந்து நம்ம வந்து அந்த மெட்டீரியல் அக்செப்டட் அப்படின்னா, ஃபேட் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சுச்சு. ஃபேக்ட் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு அது அக்செப்டட் ஆனா மட்டும் தான் வந்து மெட்டீரியல் வந்து நம்ம வந்து சைட்டுக்கு அனுப்ப முடியும்.
அந்த எண்ட் யூசருக்கு நம்ம அனுப்ப முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் சாட்டோட அக்செப்டன்ஸ் டிசிஷன் எப்போ அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபைனல் இந்த சாட் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அங்க அக்செப்ட் ஆனதுக்கப்புறம், சரிங்களா? அப்புறம் எக்யூப்மெண்ட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்றது தான் வந்து அக்செப்டன்ஸ் டிசிஷன். ஓகேங்களா? இப்போ இதோட டிஃபரன்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா, லொகேஷன் எந்த லொகேஷன்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் நடக்குது? ஃபேட் வந்து வெண்டர் ஃபெசிலிட்டி, சாட் வந்து கஸ்டமர் சைட். சரிங்களா? டைமிங் எப்போ நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, பிஃபோர் ஷிப்மெண்ட் ஃபேட்ல. சாட்ல வந்து ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன். இன்டகிரேஷன், இன்ஸ்டாலேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். சரிங்களா? மெயின் ஃபோக்கஸ் என்ன? அப்படின்னா டிசைன் நம்ம வந்து ஃபேட்ல வந்து டிசைனை ஃபங்க்ஷனல் வெரிஃபை பண்றோம். அதுக்கப்புறம் சாட்ல என்ன என்ன பண்றோம் அப்படின்னா, இன்டகிரேஷன் பண்றதுக்கப்புறம் அது ப்ராப்பரா ஆப்பரேட் ஆகுதா? அந்த ஹோல் சிஸ்டம் ப்ராப்பரா ஆப்பரேட் ஆகுதான்னு செக் பண்றோம். ஓகேங்களா? ஃபேட்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னா, வெண்டரு, கஸ்டமர் டிபிஐ. சாட்ல பார்த்தீங்கன்னா, கஸ்டமர். சரிங்களா? கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவ், கஸ்டமர். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சம்டைம் வெண்டர். கோல் பார்த்தீங்கன்னா, ஃபேட்டுக்கு நம்ம வந்து இயர்லியாவே நம்ம வந்து இஷ்யூஸை கேட்ச் பண்ணிடலாம். சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே. சாட்டோட கோல் என்ன அப்படின்னா, அந்த சிஸ்டம் ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆகுதா? அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றது தான் வந்து சாட் இன்ஸ்பெக்ஷனோட கோல். இதுதான் வந்து ஃபேட் இன்ஸ்பெக்ஷனுக்கும் சாட் இன்ஸ்பெக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர், see you.